ஓகே. நெறைய பேர் பாகுபலி படத்துல வந்து பாத்தீங்கன்னா, சுரங்கப்பாதை பார்த்திருப்பீங்க. அது எல்லாமே கற்பனை. ஆனா நீங்க ஒரு நிஜத்துல பார்க்கணும்னு நெனச்சீங்கன்னா, கண்டிப்பா நீங்க அதுக்கு செஞ்சிக்கோட்டைக்கு தான் வரணுமே. செஞ்சிக்கோட்டைக்கு மலைக்கு மேல நடுத்தீட்ல வந்து பாத்தீங்கன்னா, இது சுரங்கப்பாதை. அதாவது மலை மேல இருந்து நீ சாரி மலை மேல கீழ இருந்து மேல வரத்துக்கும், மேல இருக்கவங்க கீழ போறதுக்கும் இந்த சுரங்கப்பாதை பயன்பட்டு இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா, கமலக்கன்னியம்மன் கோவில் தாண்டி வந்தீங்கன்னா, உங்களுக்கு சுரங்கப்பாதை இருக்கும். இந்த சுரங்கப்பாதை அப்படியே உள்ள நடந்து போனீங்கன்னா, ஆ உங்களுக்கு ஒரு பாதி தூரத்துல வந்து பாறைகள்லாம் முடிஞ்சு இடி நிலையில இருக்கும். ஏஐசியும் அதுக்கு மேல யாரும் போகக்கூடாதுன்னு செங்கல் கட்டியிருக்காங்க. இது இப்ப சமீபத்தில ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50, 40 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்வு இது. ஆனா அதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, சாமிய வந்து இந்த வழியா தான் எடுத்துட்டு போவாங்க. சரி இதோட இப்போ ஒரு சுரங்கப்பாதை ஆரம்பிக்குதுன்னா, அதுக்கு ஒரு முடிவுன்னு ஒரு குகை இருக்கும்ல. அந்த முடிவுக்கான குகை வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க கோட்டையோட அடிவாரத்தில காளியம்மன் கோயில், அதாவது சக்கரக்கோள அடிவாரத்தில காளியம்மன் கோயில் இருக்கும். அந்த காளியம்மன் கோயில் பக்கத்திலே இந்த சுரங்கப்பாதையோட முடிவு இருக்கும். நீங்க கீழ போனீங்கன்னா பார்க்கலாம். இங்க கொஞ்சம் தூரம் பாதி நடக்கலாம். அங்க கொஞ்சம் தூரம் பாதி மலை நடக்கலாம். மேல இருந்து கீழ சீக்கிரமா போறதுக்கு ஆ ரூட் ஒரு ஷார்ட் ரூட் மாரி கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. ஷார்ட் ரூட் மாரி சுரங்கப்பாதை. இருக்காங்க. மேல இருந்து கீழ எத்தனை கிலோமீட்டர் இருக்கும்? மேல இருந்து கிலோமீட்டர் கணக்குலாம் இல்லண்ணே. கிட்டத்தட்ட ஒரு 400 மீட்டர் தான் இருக்குமே. 400 மீட்டர் தான். கிலோமீட்டர்லாம் அவ்வளோ தூரம் வந்து போறதுக்கு ஒரு ஒரு சீக்ரெட்டான பாதை. ஆமா. இப்ப நீங்களே வந்திருப்பீங்க. எல்லாரும் நம்ப தெரிஞ்சவங்க மட்டும் தான் நாங்க எங்கள கூட்டின்னு வரோம். இப்போ ஜெனரலா ஒரு டூரிஸ்ட் வந்தாங்கன்னா நேரா தான் போனாங்க. இங்க இருக்கிறதே உங்களுக்கு தெரியலல்ல. அப்படித்தானே இருக்கு இந்த அமைப்பு உங்களுக்கு. கிட்ட வந்த பிறகு தான் இங்க ஏதோ ஒரு பாதை இருக்குன்னு நமக்கு தெரியுது.